जिसके बारे में मैं बात कर रहा हूं, और उसके लिए आज यहाँ जंतर मंतर पे हजारों बच्चे वहां पर आए हैं, वहां लाठी चार्ज हो गया है, गवर्नमेंट मारने की कोशिश कर रही है, गवर्नमेंट दबाने की कोशिश कर रही है, गवर्नमेंट पकड़ने की कोशिश। मेरा प्रश्न मंत्री जी से ये, सदस्यगण, संसद लोकतंत्र का सर्वोच्च संस्था। पुलिसकर्मियों मारे पीटे हमारी बहनों को, मुझे मारे पीटे, लेकिन मैं बता दूं अगर मेरे तरीके के खुंतरा नौजवानों के काम आता है तो मैं बहाने के लिए तैयार हूं, और मैं आपके चैनल के माध्यम बता देना चाहता हूं। முதலாக இந்தியாவிலேயே நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்த கட்சி திமுக. இதனாலே பல மாணவர்கள் பாதிக்கப்படுவதை இங்கிருப்பவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பத்திலேயே அதை உணர்ந்துதான் நீட் தேர்வு வேண்டாம், 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களே போதும் என்று சொன்னோம். இப்போ இங்கே இருக்கிற இந்த போராட்டம் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றது. இன்றைக்கு கூட மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதாக சொன்னார்கள். சோனம் வான்சுங் என்பவர் 20 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்தார். கொஞ்சம் கூட இந்த அரசாங்கம் அலட்டிக் கொள்ளவே இல்லை. ஆக இது ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாத ஒரு அரசாக இருக்கிற போது தாக்குதல் நடத்தினார்கள் என்பதும் அதிலே ஒரு வகைதான். இந்த கேள்விகள் வெளியானதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். எனவே அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இதில் என்ன இருக்கிறது? அவர்கள் எங்காவது நாடாளுமன்றத்தில் வந்தாவது விளக்கம் தரலாம், வெளியிலே சொல்லலாம். மக்களை மதிப்பதில்லை, நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை, போராட்டக்காரர்களை மதிப்பதில்லை. வணக்கம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தலைநகர் டெல்லியில் முன்னெடுத்த போராட்டம், அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இடதுசாரி அமைப்புகள் உட்பட பல்வேறு அமைப்புகளின் கீழ் முன்னெடுத்த போராட்டம், ஒன்றிய அரசுக்கு எதிராக முன்னெடுத்த போராட்டம் தலைநகர் உட்பட நாட்டையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது, உலுக்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த இளைஞர்கள் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பாராளுமன்றத்தை நோக்கியே போராட்டக்காரர்கள் பயணித்தார்கள். பாராளுமன்ற நுழைவாயில் வரைக்கும் நுழைந்தார்கள். போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தை, அந்த நுழைவாயிலை பூட்டி பாதுகாப்பு, அதாவது துணை இராணுவ படையினர் துப்பாக்கி ஏந்தி அந்த போராட்டம் இளைஞர்களை நோக்கி துப்பாக்கிகளை காண்பித்து அந்த போராட்டத்தை தடுக்கக்கூடிய, உள்ளே நுழைவதை தடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இந்த சூழல் என்பது ஒரு நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி ஏறக்குறை ஸ்தம்பித்தது என்று சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் சேவையை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. அதை பல்வேறு பகுதியிலிருந்து மேலும் போராட்டக்காரர்கள், இளைஞர்கள் டெல்லியில் குவிந்துடக்கூடாது என்பதற்காக ஒன்றிய அரசு இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெட்ரோ ரயில் சேவையை கூட டெல்லியில் நிறுத்தியிருந்தது. அப்போ கரப்பான்பூச்சி கட்சியினுடைய போராட்டம், இளைஞர்கள் மாணவர்களுடைய போராட்டம் ஒன்றிய அரசை பதற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். பாஜக அரசுக்கு முற்றுகிறதா நெருக்கடி, பதவி விலகுவாரா ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு விருந்தினர்களோடு விவாதிக்க இருக்கோம். இதற்காக நம்மோடு இணைகிறார்கள் பத்திரிகையாளர் மாதவன் நாராயண், மே 17 இயக்கத்திலிருந்து திருமுருகன் காந்தி, அரசியல் செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ், பாஜகவிலிருந்து புரட்சி கவிதாசன் மற்றும் விமர்சகர் சூர்யா. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு மாதவன் நாராயண் அவரோடு துவங்கணும்னு நினைக்கிறேன். டெல்லியில் நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்க, சூழல் பதட்டமாக இருக்குது. இதற்கிடையில் மதியம் இருந்து இப்போ மாலைக்குள் ஒன்றிய அமைச்சர் ஜேபி நட்டாட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. காக்ரோச் ஜனதா கட்சியை சார்ந்த சௌரவ்தாஸ் மற்றும் இன்னொருவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 3 கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அந்த நீட்டில் இதுவரைக்கும் உயிரிழந்தவர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் அவர்கள் குடும்பத்துக்கு வழங்கணும், தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும், ஒன்றிய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும்,
அதே போல் சோனம் வாங்சக்கை வந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று 3 கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. ஒன்றிய உள்துறை அமைச்சர் பிஜேபி நம்பர் 2 அவர் ஜேபி நட்டா அவரும் அதே போல் வந்து பியூஷ் கோயல் தர்மேந்திர பிரதானோடு இதை பற்றி டிஸ்கஷனும் நடத்தியிருக்காரு. சூழல் எப்படி இருக்குது? அரசனுடைய இந்த விஷயத்தில் அரசனுடைய ரியாக்ஷன் ஒரு பேனிக் மோடுக்கு போயிட்டாங்களா? எதற்காக இவ்வளவு தீவிரம் இந்த போராட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரணுன்றதுல ஒரு தீவிரம் காட்டுறது எதற்காக? ஒரு 2 மாதத்தில் மட்டுமே ஆன கட்சி இந்த அளவுக்கு அரசோடு பேச்சுவார்த்தை அழைக்கக்கூடிய அளவிற்கு தடியடி, பாராளுமன்ற நுழைவாயில பூட்டுற அளவிற்கு போக வேண்டிய ஒரு தேவை என்ன எழுந்தது? நல்ல கேள்வி கார்த்திகேயன். சொல்லுங்க. இல்ல கேக்குது சார், பேசுங்க. நீங்க பேசுறது கேக்குது எனக்கு. நல்ல கேள்வி கார்த்திகேயன். இது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 2 மாசம் சொன்னீங்க, 1 மாசம்னு வச்சுக்கலாம், ஏன் 2 நாள்னே வச்சுக்கலாம். இது 2 நாளுக்குள்ள ஒரு விதமான அரசியல் சூழ்நிலை, இந்த நிகழ்வு ஒரு விதமான தலைகீழா ஆயிடுச்சுன்னு பொருள் கொள்ளலாம். குறிப்பாக இது ஒரு மத்திய வர்க்கத்தை சார்ந்த ஒரு போராட்டம்னு நம்ம பொதுவா கொள்ளலாம். இதனால ஓட்டு வித்தியாசத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வித்தியாசம் இல்லைங்கிற எண்ணத்தினாலயா, அல்லது பின்னணியை வச்சு பார்ப்போம். பங்களாதேஷ், நேபாள், இலங்கை எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் போராட்டத்தினால அரசாங்கமே கவிழ்ந்திருக்குங்கிறதுனால பயமும், இவர்கள் எல்லாத்தையும் ஒரு விதமான மஞ்சக்காமாலை கண்ணோட தேச துரோகின்னு பார்க்கும் ஒரு கண்ணோட்டமும் எல்லாமே இவ்வளவு நாளைக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எண்ணத்தையும் இந்த கண்ணோட்டத்தையோடு தான் இந்த கரப்பான்பூச்சி கட்சியை அவங்க பார்த்திருக்காங்க. ஆனா அது கட்சின்னு நம்ம சொல்றோமே ஒழிய, அது ஒரு விதத்துல ஒரு இயக்கம்னு பார்க்கலாம். இளைஞர்கள் இயக்கம், அதுவும் அரசியல் கட்சி சார்பில்லாத ஒரு இயக்கம்னு பார்க்கலாம். இதை 3 பின்னணியில வச்சு பார்க்கறதே, ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவங்க என்ன செய்துடுவாங்கங்கிற ஒரு இருமாப்பும், இன்னொரு பக்கம் இவங்க ஒருவேளை சதிகாரர்களாக இருப்பாருங்கிற பயமும் ஒரு சூழ்நிலையில ஒரு பின்புலன்ல நடந்திருக்கு. ஆனா பின்னாடி 1 வாரத்துல நீங்க நடந்ததை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் ஆரம்பிச்ச பிறகு இது அவங்களுக்கு இந்த ஆதரவு கூடி இருக்கு. அது வந்து வெறும் மாணவர்கள் மட்டுமல்லாமல் அறிவுஜீவிகள், சினிமா துறையை சேர்ந்தவர்கள், எழுத்தாளர்கள் என்கிற ஒரு விதமான ஒரு இன்டெலிஜென்சியான்னு சொல்லுவாங்களே, ஒரு அறிவு சார்ந்த ஒரு துறை இருக்குன்னா அதுல வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, சமூக ஊடகத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி, எல்லா இடத்துல அரசியலோட ஒரு சம்பந்தம் இல்லாத மக்கள் இதுக்கு ஆதரவா சோனம் வாங்சுக் ஆதரவா பேசியிருக்காரு. அது தவிர அப்பட்டமான உண்மை என்னன்னா, நீட் தேர்வுனால அந்த பேப்பர் கசிந்ததுனால பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு, அவர்களுடைய அந்த மறைந்து போன ஒரு மாணவனோட தந்தை வந்து அவர் பேசி, இந்த மாதிரி வீடியோலாம் காணொலிலாம் வைரல் ஆகிறதே ஒரு விதமான அழுத்தம் வந்திருக்கு இந்த அரசாங்கத்துக்கு மேல. குறிப்பாக சோனம் வாங்சுக்கு வலுக்கட்டாயமாக அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதுலேருந்து இன்னமும் ஒரு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு ஆதரவு கூடியிருச்சுன்னே சொல்லலாம். அதை மனசுல வச்சுட்டு நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா, விவசாயிகள் போராட்டத்தோட நான் ஒரு விதமா இதை பேரலல் பார்க்க விரும்புறேன். விவசாயி போராட்டம் போது இப்படித்தான் அவர் அந்த 2 மசோதாவை வாங்க மாட்டேன்னு அப்படியே இருந்தாரு. சடனா அவருக்கு தோணித்து, மோடிக்கு இது வந்து சரியில்லை, போராட்டம் வலுத்திருத்துன்னு பின்வாங்கினார். அதே மாதிரி இதுலயும் ஒரு வேளை பின்வாங்கியிருக்காரோன்னு தோன்றது நிச்சயம் ஒரு பின்னடைவுன்னு தான் சொல்லணும். இது முக்கியமான அரசியல் நிகழ்வாகவும் பார்க்கலாம். இது அரசியல் இல்லாத இருந்த ஒரு இயக்கம், அரசியல் கட்சி இப்போ கேஜ்ரிவால் போனார் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து, அப்புறம் காங்கிரஸ் ராஜ்யசபா மாநில அவை உறுப்பினர் இவர் பவன் கேரா போனார். அது தவிர இப்ப வேறு சில இப்போ இன்னைக்கு சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் எல்லாரும் பாராளுமன்றத்திலையும் அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்த போது ஒரு அழுத்தம் வந்து இது பின்வாங்கி இருக்குன்னு சொல்லலாம். அதனால இதை அவர்கள் இழப்பீடு கேட்கிறாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். ஆனா குறிப்பாக இன்னமும் நான் பார்க்க விரும்புவது என்னன்னா, தர்மேந்திர பிரதான் இன்னமும் அந்த நாற்காலியில உட்கார்ந்துருக்காரு. அதை தவிர பிரதமர் மோடியே அவருக்கு ஆதரவாக 2 வாரம் முன்னாடி அவரை வாழ்த்தினாரு. அதாவது
குறிப்பாக அதை எப்படி பின்னணியில எப்படி பார்க்கணும்னா, இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிற போது அவர் ஆதரவாக ட்வீட் போட்டாருன்னா, அது அவர் பின்னாடி அவர் தர்மேந்திர பிரதானுக்கு ஆதரவாக மோடி நிக்கிறாருன்னு தான் அர்த்தம். அப்போ இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா, சுவாரஸ்யமான விஷயம் அரசியல் பார்வையாளர்ங்கிற ரீதியில சொல்றேன் நான். இப்போ அவங்க தர்மேந்திர பிரதான அ ராஜினாமா பண்ண வச்சா, அதுவும் ஒரு விதமான பின்னடைவுக்கு விட அது கௌரவ பிரச்சனை ஆக்கலாம். என்னுடைய கணிப்புல மந்திரி சபை மாற்றம்ங்கிற பேரிலயோ, அல்லது கட்சியை நம்ம வலுப்படுத்துவோங்கிற பேர்லயோ, ஒருவேளை தர்மேந்திர பிரதான உடனே நீக்காவிட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நகர்த்திடுவாங்களோங்கிற ஒரு அனுமானம் இருக்கு என்கிட்ட. அது போக போக தான் பார்க்கணும். இன்று வரைக்கும் நேற்று பொதுவாக மக்களுக்கு நடுவுல பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒண்ணும் இல்லன்னா இவங்க சொல்றது என்னன்னு கேளுங்களேன்ங்கிற மாரி தான் இருந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டாரு திரு நட்டா. அவங்கள பார்த்து ஒரு மாதவன் மனுவ வாங்கிட்டு, அவர் ஒரு 2 1/2 மணி நேரம் அவங்களோட பேசினதே ஒரு அ முன்னேற்றம் தான் சொல்லலாம். ஆனா அவங்க கோரிக்கைகள அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா அதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அது இம்மீடியட்டா அதனால நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா உத்து கவனிச்சீங்கன்னா, துப்பாக்கி அ இவங்கள நோக்கி மாணவர்கள நோக்கி துப்பாக்கி வைக்கிறது, கண்ணீர் புகை விடுறது இதெல்லாம் முதல்ல ஊடகங்கள்ல வரலையே ஒழிய, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பார்த்துட்டாங்க. இதனால அரசியல் சென்டிமென்ட் எப்படி போகுறதுங்கிறதும் பார்க்க வேண்டிய விஷயம். இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நீங்கள் இன்றைக்கி சில கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அகிலேஷ் வந்தார், காங்கிரஸ் சார்பாக பல்வேறு கட்சிகள் வந்தாங்க. ஏற்கனவே திமுக சார்பாக ராஜா ஏற்கனவே ராசா போய் திரு சோனம் வாங்சுக்கே சந்தித்து ஆதரவெல்லாம் தெரிவிச்சிருந்தார். இதில் பலரும் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒன்றிய அரசினுடைய அந்த தவறுகள் இல்லை அந்த அரசினுடைய இல்லை ஃபெயிலியர்ஸ் அதை கேள்வி எழுப்புறதுக்கு களத்தில் இறங்கி போராடுதல பெரிய அளவிற்கு அந்த எதிர்க்கட்சியான பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்க அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணுறாங்க, கருத்துக்களை தெரிவிக்கிற அறிக்கை வருது. ஆனால் மக்களாக சேர்ந்து களத்தில் இறங்கி போராடுறதுல ஒரு அவங்களுக்கு இன்னும் சில போதாமைகள் இருக்குது. அந்த கட்சிகள் செய்யாததை இளைஞர்களும் மாணவர்களும் ஒரு அமைப்பாக ஒரு குறிப்பிட்ட கட்சியாக திரளாமல், நீங்கள் சொன்னது போல் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பெரிய கட்சி இல்லை, அது ஒரு மூமெண்ட்டு. அப்போ அப்படி திரளும் போது அது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சொன்ன இந்த பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் அது ஒரு அரசுக்கு ஒரு ஜோல்ட்டை கொடுக்குதா, ஒரு 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 அச்சுறுத்தலாக பார்க்குறாங்களா? இது எங்கேயாவது பெரிதாகி இந்த அரசினுடைய ஸ்திரத்தன்மையோ இல்லை இதோட பொலிட்டிக்கல் கரன்சியை குறைச்சிரும், ரெலவன்ஸை குறைச்சிருன்ற ஒரு பயத்தினால தான் இமீடியட்டாக நெகோசியேஷனுக்கு வர்றது, இல்லை பை ஃபோர்ஸ் அவங்களை அப்புறப்படுத்துறது இதெல்லாம் நடக்கிறது அதனால தானா? நான் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அச்சுறுத்தல்னு சொல்ல மாட்டேன், அழுத்தம் தான் சொல்லுவேன். அதுல அந்த ஒரு தருணத்துல அவங்க மூடு மாறினதாகத்தான் எனக்கு தோன்றுது. இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து இவங்களை ஏதாவது ஒரு விதத்துல இவங்களை சரி கட்டணுங்கிற ஒரு மூடு மாறி இருக்கிறதா தான் நான் கணிக்கிறேன் இதை. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிப்படையாக எல்லா கட்சியும் அதை பத்தி பாராளுமன்றத்துல பேசுறாங்களே ஒழிய, அந்த போராட்டத்துல யாரும் கலந்துக்கல. அதுல திமுகவும் நான் கலந்துக்கலன்னு தான் சொல்லுவேன். அது நீட்டு தேர்வு சார்ந்த விஷயங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த நாட்டிலேயே நீட்டு தேர்வை எதிர்த்தது திமுக தான் முதல்ல. இன்னைக்கும் முன்னாடியில நிக்கிறது திமுக தான். ஆனா ஒரு அரசியல் கட்சிங்கிற இதுல இதுவரைக்கும் இந்த போராட்டத்துல திமுகவும் ஒரு வித மாதிரி அடக்கித்தான் வாசிச்சிருக்கு. காங்கிரஸும் எங்க போகிறது பாக்கோங்கிற ஒரு மாதிரி ஒரு நிதானத்தோட தான் போராட்டத்தை ஒரு காஷனோட பாக்குறாங்க. இந்த மூவ்மெண்ட் குழப்பமான இன்னும் புரியல. யூத் மொபிலைசேஷன், இந்த ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாம் மொபிலைஸ் ஆகிருக்கிறத, இந்த மூவ்மெண்ட்டை ஒரு காஷனோட தான் அணுகுறாங்களா அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள்? ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது என்ன ஒரு சந்தேகத்தினாலயா இல்லை என்ன காரணத்தினால அவங்களோட போய் இணைந்து நிற்கிறதுல என்ன ஒரு தயக்கம் இருக்கு? நல்ல கேள்வி. அதுல முக்கியம் என்னன்னா, இவங்க செல்வாக்கு, அரசியல் செல்வாக்குங்கிறது ஒரு பெக்யூலியரான விஷயம். அரசியல் கட்சி கூட நின்னா அது சாதாரண எதிர்கட்சி போராட்டம் ஆயிடும். அதோட மாரல் கிரெடிபிலிட்டி சொல்லுவாங்களே, ஒரு பொதுவா மக்களுக்கு நடுவுல உள்ள ஒரு செல்வாக்கு மாணவர்களே முன்னிலையில நடத்துறதே அது ஒரு தனி செல்வாக்கு இருக்கு, அதுக்கு தனி அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தத்தை குறைஞ்சுங்கிறதுனால அவங்க பின்னாடி நிக்கிறாங்களா, இல்ல இதுல எங்களுக்கு உடனடியாக ஒரு விதமான அரசியல் ஆதாயம் இல்லைங்கிறதுனால நிக்கிறாங்களாங்கிறத பத்தி நம்ம நாள் முழுக்க அரசிக்கலாம். அது அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுறது தெரியாது.
கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு தான் நான் பாக்குறேன். அவங்களுக்கு வந்து அரசியலா தான் வேணும். ஆனா ஒரு அளவுக்கு மேல அதை வந்து அவங்க போய் கலந்துட்டாங்கன்னா இருக்கிறதையும் கெடுத்துடுவாங்களோங்கிற அச்சம் இருக்கும்னு தோணுது. அதனாலதான் பேசுவோம் திரு நாராயணன். சாரி, நான் கிளம்பணும். நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய கருத்துக்களை பதிந்ததுக்கு நன்றி. திரு புரட்சி கவிதாசன், 2 முக்கியமான விஷயங்களை திரு மாதவன் நாராயணன் மூத்த பத்திரிகையாளர் வந்து கோடிட்டு காத்திருந்தார். ஒன்று, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் அந்த மாதிரி ஒரு இளைஞர்களுடைய கிளர்ச்சி வந்து அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக போயிடுமோ, அரசினுடைய ஸ்திரத்தன்மையை கேள்வி எழுப்பிடுமோ அப்படின்ற ஒரு பயமா. இன்னொன்று, அதனால தான் வந்து ஒரு கட்டம் எப்படியாவது இவங்களை சமாளிச்சிடலாம், இவங்களை பெருசாக பொருட்படுத்த வேண்டான்ற நிலையிலிருந்து நெகோசியேஷனுக்கு இறங்கி வந்திருக்கா? ஏங்க, போராடுகிற மக்களுடைய உணர்வுகளுக்கு, நியாயமான உணர்வுகளுக்கு வடிகால் அமைத்து கொடுப்பது என்பது, போராட்ட உணர்வுகளை மதிப்பது என்பது, அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு தீர்வு காண்பது என்பது வந்துட்டு ஒரு ஜனநாயக நாட்டில் ஆரோக்கியமான அணுகுமுறை. இந்த தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கேட்குறோங்க, நீட் தேர்வால் பாதிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதற்கு பதிலளிப்பதற்கான அடிப்படை முகாந்திரம் யாருக்கிட்ட இருக்குன்னா, நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்ட்ட இருக்குது. 24 லட்சம் பேர் தேர்வு எழுதுனாங்க. 24 லட்சம் மாணவர்களிடம் நீங்கள் கருத்து கணிப்பு வேணும்னா கேட்டு பாருங்கள். ஓப்பன் மைண்டாக நான் பகிரங்கமாக சவாலாக சொல்லுகிறேன், நீட் தேர்வு இந்தியாவில் எழுதக்கூடிய மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு நடத்தினீர்கள் என்றால், நீங்கள் நீட் தேர்வுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா எதிராக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக 90 விழுக்காடுக்கு மேலே ஆதரவு தான் இருக்கும். இதில் 2 கருத்துக்கு இடமில்லை. வேணும்னா முயற்சி பண்ணுங்க. ஆனால் நீட் சரியான பாயிண்ட் தான் பேசுறீங்க. என்னன்னா, நீங்களே வந்து சொல்றீங்க மாணவர்கள்ட்ட கேட்கலான்னு. பட் இது போல தொடர்ந்து ஒரு 85 முறை வந்து பேப்பர் லீக் ஆகுது பல பரீட்சைகள்ல. அது நீட்டோட இல்ல, சிபிஎஸ்சில குளறுபடி, கியூட்ல குளறுபடி பல இடங்கள்ல நடக்குது. அப்ப நீட்டு மாதிரி ஒரு பணக்காரர்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய, ஏழைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தேர்வு தேவையா இல்லையான்றது நீங்க சொன்னது போல ஒரு கருத்து மக்கள்கிட்ட கேட்டுட்டு ஒரு ரெஃபரண்டம் நடத்திட்டு இல்ல வந்து தொடரணும். அதை எதற்காக வந்து தொடரணுன்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, நீங்க இப்ப இந்த பிரச்சனை வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் அவங்க குறைந்தபட்சம் ஜனநாயகத்தை மதிக்கிறேன், அது அவங்களுடைய குரலுக்கு வந்து மதிப்பளிக்கிறோம் ஜனநாயக முறையில் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலகணும்னு கேட்குறாங்க. அதுக்கு செவிசாய்ச்சிருக்கணும்ல. அவரை வந்து பதவி விலக சொல்லிட்டு அதற்கப்புறம் வேறொரு அமைச்சரை போட்டு அந்த இர்ரெகுலாரிட்டியோ இல்லை அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் சரி பண்ண சொல்லிடுறாங்க. ஆனா பிரதமராக இருக்கக்கூடியவர் அவருக்கு ஆதரவா ட்வீட் போட்டு அவர் பின்னாடி நிக்கிறதுன்றது சரியான ஜனநாயக நடைமுறையா? இல்லைங்க, நிர்வாக குளறுபடி அப்படிங்கிறது அது எல்லா துறைகளிலும் விபத்துகளை, சாலை விபத்துகளை போல நடக்கக்கூடியதுங்க. இன்எவிட்டபிள் ஒன்று, முன்கூட்டியே கணிக்க முடியாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு வழக்கு, அதே மாதிரி யூபிஎஸ்சி தேர்வு முறைகேடு வழக்கு, இது மாதிரி தேர்வு அப்படின்னு சொன்னாவே லீக்கேஜ் அப்படிங்கிற பிரச்சனை, விபத்துகள், சாலை விபத்துகள் மாதிரி நாம கடந்து தான் வந்திருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில் என்ன சரியான ஒப்பீடா? சாலை விபத்து நெக்லிஜென்ஸ், ரெக்லெஸ்னஸையும் இது போல நுழைவுத் தேர்வுகள் இருக்கிற முறைகேடுகளையும் ரெண்டையும் ஒப்பிடுவது சரியா இருக்குமா? இது வந்து முறைகேடுகள்ன்றது திட்டமிட்டு சிலர் பணம் பண்றதுக்காக அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பயன்படுத்தி அவர்கள் வந்து பயன்படுத்தி இது போல செய்வதும், அதை போய் வந்து சாலை விபத்தோட ஒப்பிடுதுன்றது சரியா இருக்குமா? இல்ல சார், இட் மே பி ரைட் ஆர் ராங். நான் வந்து இது சரியா தவறா என்பதில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, முறைகேடு வித் இன்டென்ஷனோட நடந்தாலும் சரி, வித்தவுட் இன்டென்ஷனோட நடந்தாலும் சரி, கட்டாயமாக தண்டிக்கப்படணும், கண்டுபிடிக்கப்படணும், தடுக்கப்படணும். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அதனால இந்த மாணவர்களுடைய கருத்தோடு நான் ஒத்து போகிறேன். ஆனால் அதுக்கான நடைமுறை என்பது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்க முடியாது. இன்றைக்கு வந்துட்டு மத்திய அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்றாங்க. சரி, இது இந்த உணர்ச்சிக்கு வடிகால் அமைத்து கொடுப்போம் அப்படின்னு நம்ம மத்திய அமைச்சரை பதவி விலகணும்னா, அவர் செய்த சாதனைகள் வந்து ஆயிரக்கணக்கான சாதனைகள் வந்து கல்வித்துறையில் தர்மேந்திர பிரதான் வந்த பிறகு நிகழ்ந்திருக்கிறது. அதில் ஒரு வேதனையும் சோதனையும் நடந்திருக்கிறது. அந்த வேதனைக்கு சோதனைக்கு காரணமான என்டிஏ ஏஜென்சியுடைய தலைவர் வந்து அடுத்த 2வது நாளே ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனால் அடுத்த 2வது நாளே ரிசைன் பண்ணிட்டார். எனிகோ ஒரு மாறலி அக்கௌண்டபிலிட்டி வந்திருக்கு. ஒரு மனசாட்சிக்கு உட்பட்டு அந்த தலைவர் வந்து பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகி இருக்கிறாரு.
இதுக்கு மேல இன்னைக்கு மந்திரி ரிசைன் பண்ணணும்னு சொல்லுவீங்க, நாளைக்கு கொஞ்சம் அவரு ஒரு தலைவர் முன் வந்தெல்லாம் ராஜினாமா செய்யல. NTA உடைய சேர்மன் இந்த ஸ்கேம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் மாற்றப்பட்டிருக்காரு. அவருக்கு வேறொரு போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு NTA சேர்மனுக்கு. அது மட்டும் இல்ல, அவர் தலைவர் இல்ல, அவர் மூத்த வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் அதிகாரி. இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனையை வந்து அரசா முன் வந்து வெளியில கொண்டு வந்து விசாரிச்சு தார்மீக அடிப்படையில் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை எப்ப பேச முடியும்னா அரசே முன் வந்து ஆமா இது மாதிரி முறைகேடு நடந்திருக்குன்னு அவர்களே வெளியில கொண்டு வந்து ஒப்புக்கொண்டு அதற்கான அதை ரெக்டிஃபை பண்ணும்போது தான். இது வந்து 2 மாணவர்கள் அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து CBSE ஆனாலும் சரி நீட் ஆனாலும் சரி தொடர்ந்து பொதுத்தளத்தில் இல்லை யூடியூப்களில் மக்கள் வெளிக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் கடைசியாக வந்து அரசு ஒப்புக்கொண்டுச்சு. அப்படிதான் இது வெளியில வந்தது. அரசா முன் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஆமாங்க நீட்ல வந்து முறைகேடு நடந்ததுன்னு சொல்லல, பல பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் நீட்டை கேன்சல் பண்ணி ரீடெஸ்ட் நடத்தி 21 லட்சம் பேர் எழுதி இப்போ ரிசல்ட் வந்து 4-5 நாளைக்கு முன்னாடி வந்தது. அரசு தார்மீக அடிப்படையில் இதை பேசணும் அப்படின்னா தானா முன் வந்து அதை ஒப்புக்கொண்டிருக்கணும். சார், நீட் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆசை அல்ல, அதை நாங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழக்கின் அடிப்படையிலே தான் வழிகாட்டப்பட்டு இந்த ஏஜென்சி நீட் உருவாக்கப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடித்து கொண்டு வந்த ஒரு மூக்கணாங்கயிறு அல்ல, அது சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டலில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அது தன்னுடைய வேலையை செய்கிறது. அதில் சிறு சங்கடம் இருந்தால் அதை தீர்க்கணும், சரி பண்ணணும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் எதிர்கட்சிகளுடைய ஃபெயிலியருங்க இன்னைக்கு மக்களுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்க வேண்டிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் பிராந்திய கட்சிகளுடைய தோல்வி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு இயக்கம் அது வந்து வாயில வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியுடைய லட்சியங்கள் அப்படின்னா சோம்பேறித்தனம், 24 மணி நேரமும் ஆன்லைனில் இருப்பவர்கள், இது அதாவது ஃபயராக அந்த மாதிரி செய்தி போடுறவங்க, இவங்க மட்டும்தான் இதில் வரணும் அப்படின்னே போகிறாங்க. ஆக சோம்பேறித்தனத்தை வரவேற்கக்கூடிய ஒரு இயக்கம் 24 அது ஒரு பேரடி சார். சார் அது ஒரு பேரடி. அது வந்து அதோட தத்துவம் எல்லாம் சொல்லல. அது உருவாக்கினதே அந்த கட்சிக்கு பெயர் வைக்கப்பட்டதே தலைமை நீதியரசர், இந்தியாவுடைய தலைமை நீதியரசர் சூரியகாந்த் இளைஞர்களை கரப்பாம்பூச்சிகள் ஒரு கமெண்ட்ரி கொடுத்ததுக்காக அதை ஒரு ரெபல் பண்ணி கொண்டு வரப்பட்டது. இது வந்து வெறுமனே வந்து ஒரு சில இளைஞர்கள் ஆன்லைன்ல கூடுறது இல்ல, வேலையின்மை, அவங்க முக்கியமான கோரிக்கை நீங்க எல்லாம் சொன்னீங்க. ஆனா ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்க, கல்வியில இருக்கிற சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து வடிகாலா தான் இந்த மூவ்மெண்ட் வருது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து எல்லாம் சேர்ந்து கலெக்டிவா வந்து வென் பண்றாங்க. இல்லங்க சார், காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுறோம் சார். பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் மெரினாவில் லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் கூடி மாபெரும் சட்ட திருத்தத்தை ஜல்லிக்கட்டு கண்டி கொண்டு வரலையா? அது மாதிரி ஆக்கப்பூர்வமா ஒரு ஒற்றை நோக்கம், அந்த நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலைஞ்சு போறது மாதிரி இருக்காங்களா? ஆகச்சிறந்த அந்த போராட்டமே கடைசியா தேசிய கொடியை இழிக்கிறதுலையும் எரிக்கிறதுலையும் போய் நின்றுச்சு, உங்களுக்கு தெரியும். அதனால இந்த மாப் சைக்காலஜிங்கிறது வேறங்க. இது மாதிரி ஒரு கட்டமைக்கப்படாத, வழிநடத்தப்படாத, பொறுப்பேற்கப்படாத சமூக வலைதளங்களில் மட்டுமே பிரவேசிக்கக்கூடிய ஒரு கும்பல் திடீர்னு வந்து இறங்குனுச்சுன்னா அது எதனால் நடக்கலாம்? கட்டமைக்கப்பட்ட விவசாயிகளுடைய போராட்டமே எங்கே போய் முடிஞ்சிச்சு? செங்கோட்டையில் தேசிய கொடியை வெட்டுவதில் போய் முடிஞ்சது. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள், விவசாயிகளுடைய ஆன்மா இந்தியாவுடைய ஆன்மா. சரி பேசுவோம். கடைசில வந்து இந்த ஆன்டி நேஷனல்ன்ற விஷயத்துல தான் சுருக்குறீங்க, நாட்டினுடைய நலனுக்கு எதிரான விஷயத்துல சுருக்குறீங்க. பேசுவோம் திரு புரட்சி கவிதாசன். மித்தவங்களுடைய கருத்தை கேட்டு வரேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், அவங்க கருத்தை கேட்டு வரேன் புரட்சி கவிதாசன். இல்ல 3 பேர் இருக்காங்க, பேசிட்டு வரேன். இது சூரியகாந்த் இல்லங்க, ஜஸ்டிஸ் சூரியகாந்துக்குடைய எதிர்வினையாக இருந்தால் அவரே மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. நான் அப்ப அவ்வாறு வேலையற்ற இளைஞர்களை கரப்பான் இல்ல, அது வந்து ஒரு ரியாக்ஷன் தாங்க. ஆனா வந்து அது வெறுமனே வந்து உச்சநீதிமன்றத்துக்கான வந்து ஒரு எதிர்வினை இல்ல. தங்களுக்கு அரசியல் மீது இருக்கக்கூடிய கோபங்கள், அரசினுடைய இயலாமைகள், தோல்விகளுக்கு எதிராக அவங்களுடைய ஒரு வடிகாலாகத்தான் இந்த மூவ்மெண்ட் வந்திருக்கு. திருமுருகன் காந்தி இதுவே வந்து ஒரு விதத்துல நீங்க கடைசியில வந்து கொடியை வெட்டுறது, கட்டுப்படுத்தாத அப்படின்றத கடைசியில வந்து ஆன்டி நேஷனல் அந்த இதுக்குள்ளதான் சுருங்குது. அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. இந்த மூமெண்ட்டை அப்படித்தான் பார்க்குறாரு. அவர் இஷ்டத்துக்கு கதை பேசிட்டு இருக்கிறாரு. பொழுது ஓரளவுனா கேட்டுட்டு இருக்கலாம். அவர் ஏதாவது நீட்டு தேர்வு வேண்டான்னு சொல்லி மாணவர்கிட்ட எல்லாம் 24 லட்சம் பேர் எழுதுறாங்க, போய் கருத்து கணிப்பு கேளுங்கன்னா அப்படி தானே சொன்னார் அவர். சரி, நீட்டு தேர்வு வேணும்னு கருத்து கணிப்பு கேட்டாங்களா?
நீட் தேர்வு வேணும்னு சொல்லி கருத்து கணிப்பு கேட்டு வாங்கி தான் நீட் தேர்வு ஆரம்பிச்சாங்களா? அதான் நம்ம கேட்டோம், ரெஃபரண்டம் நடத்தினீங்களான்னு கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இப்போ நீட் தேர்வுங்கிறதே ஒரு அந்நிய சக்திகளால் நடத்தப்படக்கூடிய, தேச விரோதிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. அவங்க மொழியிலே சொல்கிறேன் நான். நீட் தேர்வே வந்து தேச விரோதிகள் நடத்தக்கூடிய, மாணவர்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய நடத்துறது. நீங்கள் கடைசியில் அந்த ஆன்டி நேஷனல், ஆமாம், பின்ன இவங்களை ஆன்டி நேஷனல் தானே சொல்லணும். ஆன்டி பீப்புள் ஆன்டி நேஷனல்னு சொல்லலாம். அப்போ இவங்க அடிப்படையிலே வந்து தேச விரோதிகள் சேர்ந்து நடத்துறது தான் நீட் தேர்வு. மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி காலங்காலமாக படிச்சுட்டு வர்றாங்க. இதோடைய ஆரம்பகட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி மத்திய பிரதேசத்தில் ஆட்சி செய்துட்டு இருந்த பொழுது, இப்போ அவங்க தான் பண்ணுறாங்க. சிவராஜ் சௌஹான் ஆட்சி இருந்தபோது 2008லேருந்து 2013 காலகட்டத்தில் வியாபாம்னு ஒரு கேஸ் நடந்தது, ஊழல் நடந்தது. ஞாபகம் பல பேர் மறந்துட்டாங்க. அப்போ அது மருத்துவ சீட்டில் மிகப்பெரிய கொள்ளை வந்து நடந்தது, மிகப்பெரிய ஊழல் நடந்தது. தேச விரோதிகளாக சேர்ந்து கொண்டு பாஜகவோட தேச விரோதிகள் மிகப்பெரிய ஒரு ஊழலை வந்து செஞ்சாங்க. மருத்துவ படிப்புகளில் மிகப்பெரிய ஊழல். அந்த இதில் யாரெல்லாம் விசாரிக்க போகிறாங்களோ அவங்களாம் கொலை செய்யப்பட்டாங்க. 40க்கும் மேற்பட்டவர் சந்தேகத்துக்கு 40க்கும் மேற்பட்டவர் அப்படி ஒரு கேஸ் வந்தது இல்லையா? வியாபாம் கேஸ் வந்ததனுடைய அடுத்த தொடர்ச்சி தான் இப்போ நீட்டு ஊழல். வியாபாம் ஊழல் பண்ணின அதே தேச விரோதிகளான பிஜேபி இப்போ நீட்டில் வந்து தேச விரோதமான வேலை, மாணவர் விரோதமானது, இளைஞர் விரோதமான வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் நீட்டில் வந்து 2024 மிகப்பெரிய ஊழல் நடந்தது. பீகாரில் வந்து 50 லட்ச ரூபா கொடுத்து அதனுடைய தேர்வு தாளை வாங்கினாங்க. நான் என்ன பிஜேபிக்காரன்ட்ட கேட்குறேன், நான் அவர்கிட்ட கேட்குறேன்னு நினைக்கிறேன்னா, இங்கே ஒரு 16 வயசு 17 வயசு குழந்தைங்க போய் பரீட்சை எழுத போகுது. அதோட கம்மலை கழட்டுறீங்க, சட்டையை கிழிக்கிறீங்க, கொண்டு போகிற பேகை பிரித்து பார்க்குறீங்க, ஷூவை கழட்டுறீங்க. இத்தனை வேலையை பண்ணி ஏதோ அவங்க என்னது ஒரு அட்டாமிக் ரியாக்டருக்குள்ளே போகிற மாதிரி வந்து அவங்கள வந்து இவ்வளோ தூரம் செக்அப் பண்ணக்கூடிய நீங்கள் உங்கள் மினிஸ்ட்ரி என்ன யோகியமாக இருக்கான்னு பார்த்துருக்கணுமா இல்லையா? அல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒழுங்காக நடத்துகிறாங்களான்னு பார்க்கணுமா இல்லையா? ஒரு மாணவரை இவ்வளோ பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி அவ்வளோ சித்திரவதை பண்ணுறது. இப்போ தமிழ்நாட்டு மாணவனுக்குலாம் வேறு மாநிலங்களில் பரீட்சை எழுதுகிற சென்டர் போட்டாங்க. ஒருத்தருக்கு அபுதாபியில் போட்டாங்க. அபுதாபியில் அதாவது சொன்னேன், தேச விரோத கட்சி அப்படி தான் போடும், தேசத்துக்கு வெளியே தான் போடும். அதான் சொல்கிறேன், அந்நிய சக்திகள் தான் இந்த தேர்வை நடத்துகிறாங்க. அபுதாபியில் எப்படிங்க நீங்கள் போடுவீங்க? கராச்சியில் போட்டிருந்தாங்க. அது சிஸ்டம் எரர்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டமே தப்பு தான், அந்த சிஸ்டமே தப்பான சிஸ்டம் தான் அது. அவங்க ஒன்றும் சரியான ஆளுங்களை கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு தேர்வு, ஒரு 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்த வக்கில்லாத ஒரு அரசாங்கம் தான் பிஜேபி அரசாங்கம். அது ஒரு தேர்வை கூட நடத்துறதுக்கு முடியாத ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியலையேன்னு ஒரு அமைச்சரை கூட கேள்வி கேட்க முடியாதவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தக்கூடியவங்க இவங்க. இந்த இளைஞர்கள் 1 லட்சம் பேர் திரண்டிருக்கிறாங்க டெல்லியில். அவங்க கட்சியால் திரட்டப்படலாம் அவரே சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? மக்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது நரேந்திர மோடி மேலே, பிரதான் மேலே அவ்வளோ கோபம் இருக்குது. ஒரு மாணவர்களுக்கு ஒழுங்காக தேர்வை கூட நடத்த முடியலன்னா நீங்கள் வந்து எதுக்கு ஆட்சி நடத்துறீங்கன்னு கேட்குறாங்க அந்த மக்கள். அந்த மக்கள் இந்திய கொடியை தூக்கிட்டு தானே வந்திருக்கிறாங்க. அங்கே பிஜேபி நடத்துகிற கூட்டத்தில் இந்திய கொடியெல்லாம் தூக்குறதுலாம் கட்சி கொடி தான் தூக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த மக்கள் இந்திய கொடி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தேச விரோதி, நீங்களும் தேசபக்தரா? இவங்களாம் தேசபக்தரா? இது கிட்டத்தட்ட 30-40 குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்க நீட் தேர்வால். தமிழ்நாட்டில் மட்டும் 16-17 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. இவ்வளவு சித்திரவதை பண்ணி ஏதோ பெரிய பரீட்சை நடத்துகிற மாதிரியும் ரொம்ப யோக்கியமான மாதிரி நடத்திட்டு இவ்வளோ ஊழலை வச்சிருக்கீங்களே சார். உங்களுக்கு உண்மையாலுமே சுயமரியாதையோ வெக்கமான சூடு இருந்ததுன்னா உங்கள் மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருப்பார். இதுக்கு இத்தனை பேர் போராடி தான் ரிசைன் பண்ண வைக்கணுமா? உங்க மினிஸ்டரை ஒழுங்கா ஒரு தேர்வை நடத்த ஏன் முடியலன்னு உங்க மினிஸ்டரால் இந்த வரைக்கும் கேள்வி கேட்க முடியல. அவர் ஒரு கேள்வி வச்சார்ல, என்னன்னு? அவர் பல விஷயங்கள் நல்லது செஞ்சிருக்காரு தர்மேந்திர பிரதான் கல்வித்துறையில் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம். அது எல்லாவற்றையும் இந்த ஒரு தவறு நடந்ததுனால அதுக்குள்ள சுருக்கி பார்க்க முடியுமா? அதெல்லாம் மறைந்து போகும். இல்லைங்க, பாலில் வந்து விஷம் போட்டோம், ஒரு துளி விஷம் விழுந்துருச்சு, ஒரு துளி தான் இப்போ விஷம் குடி சாவுன்னு சொல்ற முடியுமா? மாணவர்கள் எதிர்காலம் நாசமாக போகுதுங்க. ஒரு பரீட்சையை நடத்துறதுக்கு வக்கு இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு. ஒரு தேர்வை எழுத நடத்த தெரியாதாங்க? நான் கேட்குறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம், எளிமையான விஷயம். 12ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு ஒரு நுழைவுத் தேர்வை நடத்த தெரியல அப்படின்னா ஒரு அரசாங்கம் எதுக்கு இருக்குது? எதுக்கு ஒரு அரசாங்கம் இதுக்கு எதுக்கு நரேந்திர மோடி அவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு? இது வரைக்கும் பத்திரிகை கூட பார்க்கறதுக்கு அவர் தைரியம் கிடையாது. பத்திரிகை கூட இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறாரு பிஜேபியிலிருந்து. ஏன் அங்கே பிரதமர் வந்து பத்திரிகையை பார்த்து பேச வேண்டியதான்? 12 வருஷத்தில் இது வரைக்கும் பேசவே இல்லையே. இல்லை, அவர் ஒரு கேள்வி வச்சார்ல, எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸோ இல்லை மித்த பிராந்திய கட்சிகளுடைய எல்லாமே இதில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, அவங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டே வந்திருக்கு அப்படின்றதையும் அவர் சொன்னார். இல்லை, அது நாங்களும் ஒத்துக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தேச விரோதிகளாக இருக்கிறப்போ
அதை கேள்வி எழுப்பி இது போல மக்களை திரட்டுகின்ற ஒரு பொறுப்பு வந்து எதிர்க்கட்சிக்கு இருக்குது. ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு, எம்பிக்களை திரட்டி ஒரு போராட்டம் பண்றாரு. அவங்க வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியும் கணிசமான வாக்குகளை வைத்திருக்கிறார்கள், ஆட்சிகளை நடத்தியிருக்கிறாங்க. ஏன் ஒரு 2 லட்சம் 4 லட்சம் பேர் திரட்டுங்க நீங்க? இது வரைக்கும் அப்படி ஒரு மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தல. அவர் டயலாக் விடுறாரு, ராகுல் காந்தி நல்லா டயலாக் விடுறாரு, பஞ்சு டயலாகா கொடுக்குறாரு, அதெல்லாம் செய்கிறார். நீங்க இவ்வளவு இல்லை வேண்டாம். சோனம் வாங்சுக்கோடைய உண்ணாவிரதம் நடக்குது, இந்த போராட்டத்துக்கு மாணவர்கள் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ்ல 3 முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இருக்கிறாங்க. எந்த முதலமைச்சராவது இந்த மாணவர் போராட்டத்துக்கு ஆதரிச்சு எதையாவது பேசினாங்களோ, போராட்டம் நடத்தினாங்களா? அந்த மாநிலங்கள் ஏதாவது நடந்ததா? கேரளாவில் ஏதாவது நடந்ததா? கர்நாடகாவில் ஏதாவது நடந்ததா? தெலுங்கானாவில் ஏதாவது காங்கிரஸ் பண்ணுச்சா? காங்கிரஸ் NSUI சார்பா வந்து போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா அங்க ஜந்தர் மந்தர்? இல்லைங்க, இது ஆதரவு எல்லாரும் தாங்க தெரிவிக்கிறது வேறங்க. நீங்க ஒரு எதிர்க்கட்சி, நீங்க வந்து பாசிசத்தை வீழ்த்துறோம், பாஜகவை வீழ்த்துறோம், நாங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்லக்கூடிய கட்சி நீங்க. அப்ப நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்தை எடுத்துருக்கணும்? நீங்க இந்த மாதிரி போராட்டம் நடத்திருக்கிறது. நீங்க டெல்லியில் நடந்த மிக முக்கியமான போராட்டங்கள், CAA போராட்டம் நடந்தது. CAA போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியவே காணோம். 60 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் பிஜேபினால, சங் பரிவாரனால. போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களை, கொலை செய்யப்பட்ட குடும்பத்தையோ போய் காங்கிரஸ் போய் பார்க்கவே இல்லை. டெல்லியில தான் ராகுல் காந்தி வீட்டில இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள 3/4 மணி நேரத்தில் போகக்கூடிய இடங்களில் நடக்கிற கொலைகள் அது. அதை போய் பார்க்கல அவர். விவசாயிகள் போராட்டம் நடந்தது, விவசாயிகள் தான் மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்தாங்க. அந்த எழுச்சி இவங்க செய்யல. இப்ப மாணவர்கள் எழுச்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் போராடிட்டாங்க, விவசாயிகள் போராடிட்டாங்க, இன்றைக்கு மாணவர்கள் போராடுறாங்க. இப்பவும் எதிர்க்கட்சி உட்காந்து டயலாக் விடுறது, ட்விட்டர்ல கமெண்ட் போடுற வேலையை மட்டும் ஒரு எதிர்க்கட்சி பார்த்தீங்கன்னா அது எதிர்க்கட்சியா? அது பார்லிமெண்ட்ல மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்காரு. அதுதாங்க, இதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்கன்னா கட்சியில் தொண்டர்களே கிடையாதா? கட்சி தொண்டர்களே கிடையாதா? உங்களுக்கு 3 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறீங்க. மாநிலத்தில் நீங்க இறக்கணுமா இல்லையா? போராட்டத்தை கட்டமைக்கணுமா இல்லையா? மாநில உரிமையை மறுக்கக்கூடியது நீட். தமிழ்நாடு வந்து இதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறது. தங்கை அனிதாவினுடைய மரணத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறோம். கடந்த திமுக ஆட்சியில் அவங்க இதுக்கு ஒரு தீவிரமான நிலைப்பாடை எடுத்தாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு நிலைப்பாடுகளை காங்கிரஸ் வரை வெளிப்படுத்தவே இல்லை. பேசுவோம் திரு சூர்யா. அது இப்போ போராட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. மாணவர்கள் போராட்டம் நடக்குது, அது உண்மைதான். ஆனால் எப்போவுமே ஒரு போராட்டன்றது வந்து ஒரு டூல் கிட் மாதிரி. அண்ணன் திருமுருகன் காந்திக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் முதல்ல அவர் சந்தித்தது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில். நாங்களாம் ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி நல்லா கத்தி போராடிட்டு இருந்தோம். அண்ணன் திருமுருகன் காந்தி மட்டும் அங்கேருந்து தமிழ்நாடு எப்படி இந்தியாவிலேருந்து பிரிக்கலாம் அப்படின்றது அதெல்லாம் நடந்துச்சுங்க. அந்த போராட்டத்தில் இருந்தோம். இப்போ தேச விரோதி வந்து நேஷனல் ஜல்லிக்கட்டு என்ன தெரியறதுக்கு முன்னாடி 2012 பேசிட்டு அதுதான் பேசின விதமும் நேரடியா பார்த்த ஆளுங்க. நாங்க கருத்துனோ அந்த கருத்து பேச நேரடியா பார்த்த ஆளுங்க. நேரா பேசினோம் நாங்க. அதாவது நாங்க நேரா பேசினோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. விரோதிகள் நடத்துறாங்க. நீங்களா பேசுவீங்களா என்ன? இண்டிவிஜுவல் தனிப்பட்டவர்கள் நபர்களை விமர்சனம் எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. எல்லாம் ரெக்கார்ட் எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. அது தனியா பேசுவோம். இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு வருவோம். நான் ஓபனா சேலஞ்ச் பண்ற ரெக்கார்ட் அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் क्वेश्चन பண்றது இங்க அவசியம் இல்ல. அப்படி யாரை பத்தி இப்ப யாரும் இல்லங்க. ரெக்கார்டர் எடுத்துக்காம நாங்க ஆன் ரெக்கார்ட்ல தான் மாணவர்கள் போராட்டம் போய் பேசக்கூடிய வேலையை பண்ண கூடாது. அது அனுமதிக்க முடியாது. அவர் மணி பேசுவார். போய் பேசல நடந்து அவர் மணி பேசுறார். நடந்தது எப்படி? நடந்தது நீங்க நடக்காத விஷயத்தை பேசுறது இல்ல. அத சூர்யா அத அவாய்ட் பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரும் அதே காந்தி சிலை முன்னாடி போராடலாம். வேற மாதிரி பேசலாம். இல்ல ரெண்டு பேர் இருந்தோம். வேற மாதிரி பேசலாம். தெரியும் எனக்கு ஜல்லிக்கட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு. இதே ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ரொம்ப தீவிரமான வேலையை செய்யணும், அதை வந்து தமிழர்களுக்கு எதிராக செய்யணும் அப்படின்னு பேசுற குடும்ப கூட்டத்துல இருந்து வந்தவரா இருப்பாரு. நாங்க பேசுறதுக்கு எவிடன்ஸ் ரெக்கார்ட் போராட்டம் முடிஞ்சிருச்சு, ஜல்லிக்கட்டு நடக்குது. அதுதான் போராட்டத்துல சூர்யா இந்த ப்ரொடெஸ்ட்க்கு வாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் தான் வரேன். இது பேசுற விஷயம் இல்ல அவருக்கு. 60% மாணவர்கள் வந்தா 40% ஊடுருவி அந்த போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இது ஒரு டூல் கிட் மாதிரி. அதாவது இப்போ பிஜேபி கவர்மெண்ட் சொல்றாங்க இப்போ போராட்டம் டெல்லியில வந்து அந்த மாதிரி ஊடுருவல் இருக்கு அப்படின்றீங்க. பாபர் மசூதியில ஊடுருவல் பண்ணாங்கல்ல. பாபர் மசூதி இடிக்கிற ஊடுருவல் பண்ணது யார் பண்ணாங்க? கண்டிப்பா இருக்கும். பாபர் மசூதி இந்த போராட்டத்துக்கு வாங்க. இந்த போராட்டத்துக்கு வாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி பேச முடியல உங்களுக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி பேச முடியல. இந்த போராட்டம் பாபர் மசூதி இடிச்சது யார் சார்? இந்த போராட்டத்துக்கு வாங்க. நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பேசுங்க. இதுக்கு இந்த போராட்டத்துக்கு ஜல்லிக்கட்டு பேசுனீங்களா? பாபர் மசூதி அதுதான் சொல்றேன். அப்ப உங்களுடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி பேசுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி பேசுங்க. உங்க போராட்டத்துல உள்ள இறங்குனது யாரு? நானும் ஒரே இடத்துல ஜல்லிக்கட்டு அவர் இஷ்டத்துக்கு பேசுவாராங்க. ஒரு நிமிஷம். அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரா? நீங்க
பாஜக சார்பா பேசின ஒரு நிமிஷம் இருங்க, புரட்சி கவிதாசன் ஊடுருவல் நடந்துச்சு அங்க வந்து தவறா வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லல. அவங்களுடைய டெமோக்ராட்டிக் வாய்ஸை மதிச்சு கூப்பிட்டு பேசியிருக்கோம் அவரே சொன்னாரு. அவர் வந்து இல்ல இல்ல அங்க ஊடுருவிட்டாங்க. இது வரைக்கும் அரசு ஒரே நிமிஷம், இது வரைக்கும் அங்க வந்து ஒன்றிய உள்துறை அவங்க கீழே தான் டெல்லி காவல்துறை, டெல்லி சீஃப் மினிஸ்டர் ரேகா சர்மா, இது வரைக்கும் யாருமே இல்ல ஒன்றிய பாஜக அரசு யாருமே இது வரைக்கும் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. எல்லாம் ஊடுருவாங்கன்னா இது வரைக்கும் உள்துறை அமைச்சர் இருக்கீங்க, வெளிய போக வேண்டியதானே. நாட்டை நடத்த முடியல, ஊடுருவலை தடுக்க முடியலன்னா வெளிய போங்க. எதுக்கு ஆட்சி எதுக்கு நடத்துறீங்க? ஆட்சி எதுக்கு நடத்துறீங்க? ஆட்சி எதுக்கு நடத்துறீங்க? உங்களால ஊடுருவலை தடுக்க முடியலன்னா பகல்காம்ல தடுக்க முடியாது, வேற எதுக்கு காஷ்மீர் தடுக்க முடியாது, எல்லாரும் தடுக்க முடியாது. வெளிய போக சொல்லுங்க. எதுக்கு வாய்ஸ் இருக்குங்க? இல்ல நடத்துறது ரெண்டு பேரும் பேசினா யாருக்கு கேட்காது. ஒரே நிமிஷம், லெட்ஸ் டிஸ்கஸ் தி இஷ்யூ அட் ஹேண்ட். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் பாஜகவோ ஒன்றிய உள்துறை அமைச்சகமோ காவல்துறையோ யாருமே வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஊடுருவல்ன்ற குற்றச்சாட்டே வைக்கல. அவர்களே கூப்பிட்டு போராட்டம் நடக்குது நாங்க மதிச்சு பேசுறோம்னு தான் வந்து அமைச்சர் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதனால இது வரைக்கும் வந்து பாஜக தரப்புல சொல்லல, பாஜக தரப்புல பேசின திரு புரட்சி கவிதாசன் குற்றச்சாட்டு சொல்ல. ஆனா நீங்க தான் புதிய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அரசு தரப்புல டெல்லியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசோ அங்க மாநிலத்தில் ஆளக்கூடிய ரேகா சர்மா அதாவது பாஜக மாநில அரசோ அவர்களே இந்த குற்றச்சாட்டை வைக்கல. சிஐஎஸ்எஃப்ல அந்த மாதிரி ஊடுருவல்னு எதுவும் சொல்லல. அவங்க சொன்ன ஒரே விஷயம், சிஐஎஸ்எஃப் என்ன தெரியுமா சொன்னாங்க, இறக்கூடிய எண்ணிக்கையை நாங்க குறைத்து மதிப்பிட்டுட்டோம், இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. மத்தபடி யாருமே தவறு நடந்துச்சு அங்க ஊடுருவல்காரர் இருந்தாங்கன்றதால யாரும் சொல்லல. டைமிங்க பார்க்கணும். இப்போ மான்சூன் செஷன் ஸ்டார்ட் பண்ற டைம்ல போராட்டத்தோட டைமிங்க பார்க்கணும். இன்னொன்னு, இப்போ போராட்டம் மாணவர்களாக நடத்தப்பட்ட போராட்டம் தான், ஆனா கண்டிப்பா இதுல ஊடுருவல் இருக்கும், இல்லாம இருக்காது. அனுமானத்துல எப்படி சொல்ல அது இருக்குங்க. அதாவது இது போராட்டத்தோட டூல் கிட். இப்போ சொன்னாங்க நேபாளில் பாருங்க, பங்களாதேஷ்ல பாருங்க, ஸ்ரீலங்கால பாருங்க, ஆட்சியை மாறிச்சா. இதுல வந்து இதே டூல் கிட்ட இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசுகள் யாருமே வந்து அந்நிய சதி இல்ல நாட்டுக்கு எதிராக அப்படின்லாம் சொல்ல, அது எல்லாமே நாட்டு நலனுக்காக செய்யப்பட்ட போராட்டம் கொண்டாடப்பட்டு ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்பட்டது. இங்க வந்து நான் சொல்றேன், அங்க இருக்க ஒன்றிய அரசு மாநில அரசு காவல்துறை சொல்லாத ஒரு விஷயத்த புதுசா நீங்க சொல்றீங்க. இங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அது வெளிய வரும். நீட் தேர்வு இன்னும் கொஞ்சம் நல்லா அது வெளிய வருங்க. நீட் தேர்வோட क्वेश्चन பேப்பர் லீக் பண்ணது அன்னிசிட்டியா? அதாவது லீக் பண்ண உடனே ஆக்ஷன் எடுத்தது யாருங்க? லீக் பண்ண உடனே ஆக்ஷன் எடுத்தது யாருங்க? லீக் பண்ணி 9 நாள் ஆக்ஷன் எடுத்தது யாருங்க? லீக் பண்ண உடனே ஆக்ஷன் எடுத்தது யாருங்க? சிபிஐ என்கொயரி வச்சது யாருங்க? சூர்யா இது வரைக்கும் 85 முறை லீக், 50 முறை ரீடெஸ்ட் நடந்திருக்கு. போன வருஷம் 2024 நடந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு பிரேக் த்ரூ கிடையாது. திருப்பி இந்த வருஷம் நடக்குது, எல்லாத்தையும் புது சட்டத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திலே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா தொடர்ந்து 85 முறை லீக் நடக்குது, 50 முறை ரீடெஸ்ட் நடத்தியாச்சு, போன தடவை நடத்தி பெரிய விசாரணை நடக்குது, ஒரு பிரேக் த்ரூ இல்ல, திருப்பியும் நடக்குது. அப்போ ஒரு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு அமைச்சர் ஒரு இயலாமை உங்களுடைய எஃபிஷியன்சி கேள்விக்குறியாகுதுன்ற போது அவங்க ராஜினாமா செய்யுங்க முதற்கட்டமா, அதுக்கப்புறம் என்டிஏ டிஸ்மேண்டில் பண்ணுங்கன்ற கோரிக்கையெல்லாம் எழுது, நீட் தேவையான ஒரு கோரிக்கையெல்லாம் எழுதுது. அப்ப அதெல்லாம் வந்து விவாதிக்க வேண்டியதுங்க. அதை விட்டுட்டு எடுத்தடுப்புல ஊடுருவல்காரர் வந்துட்டாங்கன்னு சொல்றது சரி, கண்டிப்பா விவாதிக்கணும். புரியுதுங்களா? அதாவது அவர் ராஜினாமா செய்யறது அது 2ஆம் கட்டம், நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல இப்போ இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது, இதுல லீக் நடக்குது, கவர்மெண்ட் உடனே ஆக்ஷன் எடுத்து என்ன பண்றாங்க, சட்டமும் பாஸ் பண்றாங்க ஆன்டி லீக் லா. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் மாஃபியா, இந்த பேப்பருங்கெல்லாம் யார் மூலமா லீக் ஆகுது அப்படின்றதும் இந்த கவர்மெண்ட் தானே பாக்குது. இந்த கவர்மெண்ட் நடக்கும்போது தான் நடக்குது. பிஜேபியோட ரூலிங் ஸ்டேட்ல தான் லீக் ஆயிருக்கு. அதுதாங்க பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ல நடக்குது எல்லாமே. சம்பந்தமே இல்லாம பேச கூடாதுல. உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? அதே கவர்மெண்ட் தாங்க அது ஸ்டாப் பண்ணுது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் நடத்துற நீங்க தானே. லட்சம் பேர் நடக்குற இந்த கவர்மெண்ட் நடத்துற நீங்க தானே. இல்ல நீங்க ரெண்டு பேரே பேசிட்டு இருந்தா முடியாது. நான் இன்னொரு விருந்தினர் இருக்காரு, பியூஷ், திரு பியூஷ் மானுஷ். திரு பியூஷ் மானுஷ், இந்த பிரச்சனைகளை வந்து வெளியூர் ஊடுருவல் இருந்திருக்கலாம், அது பின்னாடி வெளியே வரும் அப்படின்றத எடுத்தடுப்புல வந்து ராஜினாமா செய்ய சொல்லி கேட்க முடியுமா? அவர் நல்லதெல்லாம் செஞ்சிருப்பார்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறார் அவர். சார் இந்த கட்டுக்கதைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார், நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போது திருமுருகன் காந்தி தோழர் வந்து ராகுல் காந்தி வந்து எதுவுமே பண்ணலன்னாரு. சாத்திர பரிசருன்ட்டு கண்டினியூஸ் மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. என்எஸ்யூஐ தான் ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்டே நடத்திருந்தது. இன்ஃபேக்ட் 2 நாள் முன்னாடி தேராதூனில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து அண்ட் பேரண்ட்ஸ், அஃபெக்டட் பேரண்ட்ஸை வச்சு பெரிய மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. ரொம்ப பெரிய பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ 1. 2வது, மோடி
மஸ்ட் ரிசைன்கிற அந்த குரல் எழுப்பின உடனே தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணுன்ட்டு எழுப்புற குரல் வரைக்கும் பாஜக வந்து கம்னு பார்த்துட்டு இருந்தது. பாஜகவோட ஒரு ப்ளாய் என்ன இருக்குன்னா, எலெக்ஷன் ஜெயிக்கும் போது மோடியோட ஃபோட்டோ இருக்கும் எல்லாம் டிவி சேனல்லையும். பாஜக எங்கே தோக்குதோ அங்கே ஜேபி நட்டா ஃபோட்டோ இருக்கும். இப்போ இந்த நபிலோட ஃபோட்டோ வச்சுருவாங்க பிஜேபி பிரசிடென்ட் புதுசாக. ஸோ இவங்களுக்கு தர்மேந்திர பிரதான், நபில், ஜேபி நட்டா, வேற மினிஸ்டர்ஸு, ஏன் சீஃப் மினிஸ்டர்ஸே இவங்களுக்கு ஒரு புரட்டாவே பார்க்கறது இல்லை. லாங் ஸ்டாண்டிங் சீஃப் மினிஸ்டர்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஒன்றும் இல்லாத டம்மி பீஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பல பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸில் சீஃப் மினிஸ்டர் யாருன்ட்டு தெரியாது உங்களுக்கு. ஒரிசாவில் யார் சீஃப் மினிஸ்டர் டக்குன்னு கேட்டால் யாருக்கும் பதில் வராது. சத்தீஸ்கரில் யார் சீஃப் மினிஸ்டர் கேட்டால் டக்குன்னு பதில் வராது. மத்திய பிரதேஷில் இப்போ தான் அந்த மோகன் யாதவ் வந்து ரியல் எஸ்டேட்டில் பெரிய மாஃபியா தெரிஞ்ச உடனே இப்போ மக்களுக்கு மோகன் யாதவ் தெரிய வந்துடுது. அதே மாதிரி ராஜஸ்தானில் ஒரு சர்மான் இருக்காரு. ஸோ பிஜேபி வந்து எவனையும் மதிக்கிறது இல்லை. அதனால தான் உங்களுக்கும் சில கேபினெட் மினிஸ்டர்ஸ் இப்போ தர்மேந்திர பிரதான் பேர் எப்போ தெரிய வருதுன்னா இந்த லீக் இந்த ஸ்கேம் எல்லாம் வந்ததுனால. இல்லாட்டி நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், ஒரு 2 பேர் தெரியும் மக்களுக்கு. தவிர நீங்கள் டக்குன்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ராஜ்நாத் சிங்கே யாருக்கும் தெரியாது. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு பிஜேபியோட கதை. ரொம்ப முக்கியமானது, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்தது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இளைஞருது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை, யாருக்குமே இல்லை. அந்த காக்ரோச்சுங்கிற வார்த்தை எடுத்தார் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சர்மா. அதுலேருந்து ஆரம்பித்தது ஒரு இவர் அபிஜித் திப்கே வந்து யங் ஃபெலோ. அவர் அந்த வெப்சைட் ஆரம்பித்தார், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்தார், வைரல் ஆயிடுச்சு. இட் காட் த இமேஜினேஷன் ஆஃப் த பீப்புள். இப்போ சோனம் வாங்சுக் அங்கே ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் உட்காரும் போது கண்டுக்காத அரசாங்கம் சோனம் வாங்சுக்கை எப்படி இழுத்துட்டு போனாங்க, அதான் கதை. அந்த இழுத்துட்டு போகிற சீனை இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அது நீங்கள் இப்படி போடவே முடியாது. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராமில் போட்டு ட்ரை பண்ணி என் பேஜில் ஏதோ தப்பு இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அந்த சீனே போட முடியல எங்களால். ஸோ அந்த அளவுக்கு பாஜக நெரட்டிவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் நெரட்டிவ் கண்ட்ரோல் ஆகலை. இளைஞர்கள்லாம் குமிச்சிட்டாங்க அங்கே. இப்போ குமிச்ச இளைஞர் என்ன பண்ணோம், இந்த மார்ச் நடத்த உடனே லட்டி அடி அடிக்கிறான் பாருங்க, எவ்வளோ கேவலமான விஷயம். அப்புறம் கேட்டால் ஆட்சி மாறுறதுக்கு ஒரு ஆட்சி மாறதுக்கு என்னங்க சதி திட்டம், என்ன டூல் கிட்ட வேணும் அதுக்கு? ஆட்சி மாற வேண்டும். ஏன் மாற வேண்டும்னா டிமானிட்டைசேஷன் போய் ஆட்சி மாற வேண்டும். நரேந்திர மோடி தான் ரிசைன் பண்ணியிருக்கணும். கொரோனால அத்தனை லட்சக்கணக்கான பேரை கொலை பண்ற பழி வந்து மோடி மேல தான் வரும். ஏன்னா கும்பு மேலா நடத்தினாரு, எலெக்ஷன்ஸ் நடத்துறாரு 2021ல. எலெக்ஷன்ஸ்ல எந்த புரோட்டோகால் கொண்டு வரல, திருப்பி வெடிச்சது கோவிட். டிசம்பர்ல 2020 டிசம்பர்ல அமெரிக்கா ஆக்சிஜனால பாதிக்கப்பட்டது. அது ஓப்பனா தெரியும். செகண்ட் வேவ்ல ஆக்சிஜன் பிரச்சனை வரும்ட்டு விட்டாரு. ஆக்சிஜன்ல எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர் செத்து போனோம். எதுவுமே கண்டுக்கல. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு கண்டுக்கிறதுக்கு இல்லை. அதுல பண்ண பிஎம் கேர் ஃபண்ட் கலெக்ட் பண்ணது இன்னும் கூட அப்படியே கிடக்க. ஸோ ஒரு மனுஷன் ரிசைன் பண்ண வேண்டியதுன்னா நம்ம நாட்டில் நரேந்திர மோடி ரிசைன் பண்ணோம். அந்த இந்த சோனம் வாங்சுக்கு தூக்கிட்டு போன உடனே அபிஜித் திப்கேலிருந்து யோகேந்திர யாதவ்லேருந்து எல்லாமே இறங்கி ஒரே குரல் தான், நரேந்திர மோடி தான் ரிசைன் பண்ணோம், இனிமேல் தர்மேந்திர பிரதான் பற்றி நாங்கள் கேட்க போகிறது இல்லைன்னு சொன்ன உடனே ஆடி போயிடுச்சு கீழே இருந்து மேலே வரைக்கும். அதனால ஏதோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காரு. ஜேபி நட்டாலாம் நீங்கள் அவரெல்லாம் யூஸ் பண்ணது. இப்போ ஜேபி நட்டா எந்த மினிஸ்டர் கூட எனக்கு தெரியும், சின்சியராக தெரியாதுங்க. ஐ கன்சிடர் மை செல்ஃப் வெரி வெல் ரெட். பட் ஜேபி நட்டா எந்த மினிஸ்டராக இருக்காருன்னு கூட தெரியாது. ஜேபி நட்டா வச்சு ஒரு மனுஷனை பேசுகிறாருன்னா என்ன, வாட் இஸ் திஸ்? தர்மேந்திர பிரதான் கிட்ட இவங்க போய் பேசுவாங்களா? பாஸ், இவ்வளோ லட்டி சார்ஜ் பண்ணி இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணவங்க கண்டிப்பாக இதனாலேயே நீங்கள் ஆட்சியிலேருந்து இறங்கணும், எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் இந்த ஃபார்முலா பில்கெல்லாம் எந்த ஃபார்மர்ஸ்க்கும் மரியாதை கொடுத்தாலாம் இறங்கல. யூபியில் எலெக்ஷன் வர மாதிரி இருந்தது, வர மாதிரி இல்லை. யூபி எலெக்ஷன்ஸ்க்கு ஜஸ்ட் முன்பு ஃபார்மர்ஸ் லா பில்ல வந்து பின்வாங்கினாங்க பியூர்லி எலெக்ஷன் ரீசனுக்காக. எவ்வளோ கொடுமையான ஃபார்மர் லா பில்லுங்க, எவ்வளோ கொடுமையான பில்லு. சரி, திருமுருகன் காந்தி, அதாவது இந்த விமர்சனம் வருது இல்லையா தொடர்ந்து ஊடிருப்பாங்க அப்படின்றத தாண்டி இப்போ நான் அடுத்த கட்டமாக இதை முன்னெடுத்துட்டு போகணுன்னா, இவர் ஒரு இலாக்கா மாற்றப்படலாம், ஒரு ரீஅலைன்மெண்ட்டில் கேபினெட் ரீஷஃபலில் இலாக்கா மாற்றம் வரலாம், இல்லைன்னா வந்து அவர் உண்மையிலேயே கேபினெட்லேருந்து ட்ராப் செய்யப்படலாம். இப்போ அடுத்தது இதுக்கப்புறம் என்ன, இதோட முடிஞ்சு போயிடுமா? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு வந்து ரிவோக் ஆகிடுச்சு அந்த பேனு, அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் வந்து ஃபிசில் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதே மாதிரி இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதுக்கு அதோட முடிஞ்சிருமா? அந்த இளைஞர்களோட வென்டிலேஷன் அப்படியே வந்து ஸ்டாக்னேட் ஆகி அதுக்கப்புறம் இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்டி அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வராதா? இல்லை அது இன்னும் இது ஒரு விக்ரஸாக ஒரு மூமெண்ட்டாக மாறுமா? ஏன்னா நீங்கள் வெறுமனே நீட்டு பிரச்சனை மட்டும் இல்லை, வேலையின்மை, கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்,
எல்லாம் சேர்த்து ஒரு கலெக்டிவ் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வந்து வென்டிலேட் பண்ணுறாங்க. இப்போ இதோட முடிஞ்சிருமா? அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டா? கல்வியில் நடக்கக்கூடிய இந்த ஊழல், கல்வியில் நடக்கக்கூடிய இந்த தேர்வு என்கிறத வச்சுட்டு நடக்கக்கூடிய, இப்போ இது மட்டும் இல்லை, நீட்டு மட்டும் இல்லை, சியூடி எக்ஸாம்ஸ் இருக்குது, இது மாதிரி பல எக்ஸாம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிஃப்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லேருந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் இதே போல் பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு குளறுபடிகளோடு தான் அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த தேர்வு, இந்த கல்வியில் மட்டும் ஏன் அது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பிஸ்னஸ். இது இப்போது அந்த பெரிய பிஸ்னஸுக்காக, பிஸ்னஸ் கம்பெனிஸ்க்கான லாபத்துக்காக இதெல்லாம் திணிச்சிட்டே இருக்கிறாங்க நம்ம மேலே. இப்போ இன்றைக்கு மாணவர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால் அவங்க வீதியில் இறங்கி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அதிருப்தி இருக்குது, இது ஒரு செக்ஷன், பாதிக்கப்பட்ட செக்ஷன், அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி வந்து அவங்க இராணுவத்தில் 4 ஆண்டு இது ஒரு பயிற்சி கொண்டு வந்த, ஆமாம், அப்போ இதே மாதிரி ஒரு போராட்டம் வெடிச்சது, குறிப்பாக வட மாநிலங்களில், குறிப்பாக பீகாரில் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்தது. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு இஷ்யூ பேசிஸில் வர அக்னிபத் திட்டத்தில் அந்த இஷ்யூ பேசிஸில் வரக்கூடிய எழுச்சிகளாக இருக்குது. ஆனால் இது ஒரு கலெக்டிவான ஒரு கோபமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் நிற்கிது. இது வந்து பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு பெரிய கடுமையான விமர்சனம் இல்லைன்னா 1 லட்சம் பேரில் திரண்டிருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் டெல்லி வந்து அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. வட இந்தியா முழுவதுமே எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சியினோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அத்தனை இடத்துல இத்தனை லட்சம் பேர் திரண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னாலும் இதெல்லாம் இது ஒரு பெரிய கட்சி கால் ஃபார் பண்ணி, ஒரு லீடர் கால் ஃபார் பண்ணியெல்லாம் வரல, ஸ்பான்டேனியஸாக தான் வருது. உளப்பூர்வமாக அவங்க நேரடியாக பங்கெடுக்கணுன்னே வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பிஜேபி எவ்வளோ அடக்குமுறை கொடுக்குன்ற எல்லாம் தெரியும். இல்லை, அதில் நீங்கள் சொன்னபோது அந்த குறிப்பாக வேளாண் விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி சொன்னீங்க. அது நடந்து முடிஞ்சுது, பெரிய அளவுக்கு 800 பேர் என்னமோ இறந்து கூட போனாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பின்வாங்கப்பட்டது, உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனுக்காகவோ இதற்காகவோ பின்வாங்கப்பட்டது. மீண்டும் உத்தரப்பிரதேசில் பாஜக தான் ஜெயிச்சது, இன்னும் அசுர பலத்தோட. அப்போ இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கிறதுன்றது இப்போ அவங்க அச்சப்படுற மாதிரி உண்மையிலே அரசியல் மாற்றத்துக்கோ இல்லை அதிகார மாற்றத்துக்கோ வழிவகுக்கிறது இல்லை. அப்போ இதோட எல்லாத்துக்குமே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனாக வரக்கூடிய எதிர்ப்பு. இப்போ ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வை கண்டிச்சு வன்முறை கண்டுபிடிச்சு நிர்பயா மாதிரியான அது அந்த காலத்தில் அப்போ வந்தது. இப்போ நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், ஆசிஃபாலேருந்து பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு கண்டித்து வரக்கூடிய போராட்டம் தனியாக நடக்குது, தலித்துகளுடைய உரிமை சார்ந்த போராட்டம் தனியாக நடக்குது. இப்போ இதையெல்லாம் கலெக்டிவ் பண்ணி பேச வேண்டிய இடத்துலலாம் எதிர்கட்சி இருக்குது. அப்படி ஒரு எதிர்கட்சி வந்து இதற்கான ஒரு வலிமையான ஒரு தளத்தை உருவாக்கி தரலை. அதுதான் இதனுடைய தோல்விக்கான காரணம். இப்போ விவசாய போராட்டம் நடந்தது, அதை தேர்தலில் எப்படி கொண்டு போய் சேர்த்தணும், தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கணும், தேர்தலில் எப்படி வந்து கொரோனாவோட பிரச்சனையை பிரதிபலிக்கணும், எப்படி வந்து டிமானிட்டைசேஷனை பண்ணணும், எப்படி ஜிஎஸ்டியை கொண்டாந்து கொடுக்கணும், தேர்தல் பிரச்சனை ஆக்கணும். அது தேர்தல் பிரச்சனையே இல்லை, தீர்வை நாங்கள் கொடுக்குறோம், இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம் அப்படி சொல்யூஷன் சஜஸ்ட் பண்றதே இல்லை. அப்படி ஒரு சஜஷன் ஒன்று தேவை இருக்குல்ல. இப்போ நீட்டை முழுமையாக ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னா காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள் இது குறித்த நிலைப்பாடு என்ன? அந்த மாநிலங்கள் இது குறித்தான சட்டத்தை நிறைவேற்றணும் இல்லையா? அவங்க கொண்டு வரணும் இல்லை, நீட்டுக்கு விளக்கம் வேணும்னு சொல்லி அவங்க கொண்டு வரணும் இல்லையா? அப்படி எந்த நிலைப்பாடுகளும் இல்லாத இடத்துனால தான் எதிர்கட்சிங்கிறது வெற்றி பெறாமல் போகுது. இப்போ இதெல்லாம் தனித்தனி போராட்டமாக இருக்குது. மக்கள் வந்து நான் பாதிக்கப்பட்டதுக்கு நாங்கள் போராட வருவேங்க, அவங்க தொழிலாளர்கள் அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு போராட வர்றாங்க, டாக்டர்ஸ் அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு வர்றாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க தரப்பில் வர்றாங்க. ஆனால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சண்டை போட வேண்டிய பொறுப்பு, அரசியல் பொறுப்பு யாருக்கு இருக்குது? எதிர்கட்சிக்கு இருக்குது. அதில் குறிப்பாக இப்போ காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைகிறதுனால இந்த இடத்துல மாநில கட்சிகள் தான் இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. மாநில கட்சிகள் தான் இந்திய அளவில் மாற்று கொண்டு வர முடியும். ஏன்னா மாநில கட்சிகளோட உரிமைகள் தான், மாநிலத்தினோட உரிமைகள் தான் மறுக்கப்படுகிறது. நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான். மாநில கட்சிகளை நோக்கி தான் பிஜேபி கடுமையான தாக்குதல், இடியை அனுப்புறது அல்லது சிபிஐ போடுறது, வழக்க போடுறது, சிறையில் தள்ளுறது, இதெல்லாமே மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகள் மீது மட்டும்தான் பிஜேபி கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறது. காங்கிரஸ்க்கு எதிராக நேஷனல் ஹெரால்ட் கேஸ் கொண்டு வரலையா? காங்கிரஸ்க்கு எதிராக மிகப்பெரிய வழக்குகள் நடத்தப்படலை, மிகப்பெரிய கைதுகள் நடத்தப்படலை, மிகப்பெரிய தலைமைகள்லாம் கைது செய்யப்படலை. இப்போ தமிழ்நாட்டில் திமுக கைது செய்யப்பட்டதோ அல்லது பினராயி விஜயனுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியோ அல்லது சிவசேனாக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியோ அல்லது பீகாரில் லல்லு பிரசாத் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட, இப்படி வந்து சரத்பவார் கொடுக்கப்பட்ட நெருக்கடி, இப்படியான நெருக்கடிகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு. ஏன்னா அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டை வைத்து அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. நிலக்கரி ஊழல், உங்களுக்கு வந்து காமன்வெல்த் ஊழல், இப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அதுலேருந்து யாருமே பெரிய அளவு கைது செய்யப்பட்டெல்லாம் உள்ளே கொண்டு போய் வைத்து கெஜ்ரிவாலுக்கு நடந்த மாதிரிலாம் நடக்கல. அப்படியெல்லாம் வந்து அவர்கள் காங்கிரஸை வந்து பிஜேபி என்றைக்குமே நெருக்கடிக்கு உள்ளாக்காது. மாநில கட்சிகள் தான் பாஜகவினோட மிகப்பெரிய ஆபத்து. பாஜக ஆபத்தாக பார்ப்பது மாநிலமும் மாநில கட்சிகள், ஏன்னா பிராந்திய கட்சிகள் வலுவானவை. அப்போ இந்த இடத்துல இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு ரீஅலைன்மெண்ட் தேவை.
நாங்கள் அதான் திரும்ப மே 14 தான் பேசுகிறோம். ரீஅலைன்மெண்ட் தேவை. இந்திய அளவில் மாற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு முழக்கத்தை மாநில கட்சிகள் கூட்டமைப்பாக முன்வைக்க வேண்டும். ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் காங்கிரஸ் அல்லாமல் திமுக மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா திமுக தான் மாநில உரிமை சார்ந்து பேசுகின்ற கட்சி. காங்கிரஸ் கட்சி எல்லாத்தையும் கை கழுவிட்டாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி கை கழுவுனாங்க, திரிணாமுல் கழுவுனாங்க, திமுக கழுவுனாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இனி அவங்க தேவையில்லை. இனி ஒரு ஃப்ரண்ட் வந்து பீப்புள் ஃப்ரண்ட் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு ஃபெடரல் ஃப்ரண்ட் வந்து ஒன்று தேவைப்படுது. ஒரு ஃபெடரல் ஃப்ரண்ட் தேவை. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை முன்வைக்கக்கூடியதை காங்கிரஸ் வைக்கல, ஆனால் மாநில கட்சிகள் வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடை வைத்திருக்கக்கூடிய திமுகவிற்கு பெரிய பொறுப்பு இந்த சமயத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. பேசுவோம். திரு புரட்சி கவிதாசன், உங்க நிறைவு கருத்து. எங்க பிரிட்டிஷ் இந்தியா வந்துட்டு, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் இந்தியாவில் கால் ஊன்றும் பொழுது 14 வெள்ளை அதிகாரிகள் தான் இந்தியாவிலேயே கால் வைத்தார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதிகபட்சம் 6000 பேர் அதுக்கப்புறம் பெறுகிறாங்க. 6000 வெள்ளைக்காரர்கள் தான் 30 கோடி இந்தியர்களை 300 வருஷம் அடக்கி ஆண்டார்கள். இதுதான் வரலாறு. ஏன் இந்தியாவில் வந்து ஒற்றை புள்ளியில் ஒருங்கிணைய முடியலை அப்படிங்கிறதுக்கு இங்கே பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற இந்தியா பல்வேறு மொழி இன கோட்பாடுகள்லாம் இருக்குது, கலாச்சார வேறுபாடுகள் இருக்குது, நிலம் இப்படியெல்லாம் பல்வேறு விதமாக இருக்குது. அதனால் எப்பெல்லாம் பிண விழுகிறதோ அப்பெல்லாம் இந்த பிணந்தின்னி கடுகுகள் காத்திருப்பதை போல தன்னெழுச்சியாக மக்கள் யதார்த்தமாக நியாயமாக போராட இறங்கினால் கூட இந்த மே 17 போன்ற தேச விரோத சக்திகள் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தீவிரவாத போராட்டமாக கொச்சைப்படுத்தினார்களோ அது மாதிரி சிஏஏ போராட்டத்திலே கூட சீர்குலைத்தார்கள். அது மாதிரி மாணவர்கள் ஜெயிச்சு கொடுத்தது, உண்மையான மாணவர்கள் ஜெயிச்சு கொடுத்தது, மாணவர்கள் ஜெயிச்சு கொடுத்தது, உண்மையான மாணவர்கள் ஜெயிச்சு கொடுத்தது. பல இயக்கங்கள் ஒரே டைம்ல எல்லாரும் பேசினா கேட்க ஜல்லிக்கட்டு போராட்டம் மாணவர்கள் ஜெயிச்சு கொடுத்த போராட்டம். இது எந்த இயக்கத்துக்குள்ள அவர் முடிச்சிட்டோம். இந்த பருப்பு வேகாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். திரு புரட்சி கவிதாசன், எல்லாவற்றையுமே வந்து ஊடுருவல் ஒரு சதி கோட்பாட்டோடையே பார்க்க முடியுமா? நீங்களே ஒத்துக்குறீங்க ஒரு ஜனநாயக ஒரு குரல் இருக்குது, அதை மதிப்பளித்து தான் பேசுகிறோம் அப்படின்றீங்க. அப்போ ஏன் அதுக்குள்ளே சுருக்கி பார்க்கணும்? அவங்ககிட்ட கூப்பிட்டுலாம் பேசும்போது ஏன் அதை அப்படி சுருக்கி பார்க்கணும்? அவங்க வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, தடியடை நடித்து துப்பாக்கியில் மாணவர்கள்ட்ட காமிச்சு அச்சுறுத்தணுமா? இல்லைங்க, தன்னெழுச்சியாக நடந்த போராட்டங்களுடைய முடிவை பொறுத்து தான் அந்த போராட்டத்தை நம்ம முடிவு பண்ண முடியும். நீங்கள் சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் நடந்த அந்த போராட்டத்தில் தேசிய கொடி எரிக்கப்பட்டது, செருப்பால் அடிக்கப்பட்டது, இந்து தெய்வங்கள் இல்ல அப்படி ஒரு அந்த மாதிரி வழக்கு இருக்கா? போய் பேச கூடாது. ஏதாவது நீங்க பேச கூடாது. நீங்க பிஜேபி ஆபீஸ்ல எரிச்சிருப்பீங்க. நீங்க பிஜேபி ஆபீஸ்ல தேசிய கொடி எரிச்சிருப்பீங்க. சென்னை மண்ணடியில அவங்க எரிக்கல. போய் பேச கூடாது. போய் பேச கூடாது சொல்லிட்டாங்க. புரட்சி கவிதாசன், போய் பேசாதீங்க. நீங்க போய் சொல்ல கூடாது. கட்சி ஆபீஸ்ல நீங்க இந்திய கொடி எரிச்சிருப்பீங்க. நீங்க போய் சொல்ல பாத்திருப்பீங்க. ஏனா அவங்க பாரத மாதா கொடி வேற, இந்திய கொடி நீங்க ஏத்துக்காத ஆளுங்க. அதனால நீங்க இந்திய கொடியை உங்களுடைய கமலாலயத்துல எரிச்சிருப்பீங்க. இந்து தெய்வங்கள் இஸ்லாமியர் எரிக்கல. போய் சொல்ல கூடாது. போய் பேசக்கூடாது. போய் பேசக்கூடாது. கமலாலயத்துல இந்திய கொடி எரிச்சீங்களா இல்லையா? கமலாலயத்துல இந்திய கொடி எரிச்சீங்களா இல்லையா? அப்படி சொல்லலாமா? எல்லா இஸ்லாமியர்களையும் அப்படி சொல்லலாமா? நீங்க பாரத மாதா கொடி எல்லாம் வைப்பீங்க. இந்திய கொடி ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல ஏத்தாத ஆளுங்க நீங்க. உங்கள மாதிரி இங்க ஷாகின்பாக் போராட்டம் 70 போராட்டத்துக்கு நான் நேரா போயிருக்கேன். எந்த போராட்டத்திலயும் எரிக்கப்படல. போய் பேசக்கூடாது. புரட்சி கவிதாசன் பேசுவோம். இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேச அனுமதிக்காதீங்க. முதல்ல ரத்து பண்ணுங்க. மன்னிப்பு சொல்லுங்க. புரட்சி கவிதாசன் புரட்சி கவிதாசன் போய் பேசுறாரு அவரு. நான் கேக்குறேன். புரட்சி கவிதாசன் அவர் முதல்ல கட் பண்ணுங்க. புரட்சி கவிதாசன் இல்ல நான் பேசுறேன்.
புரட்சி கைதாசன் போய் பேசிட்டு இருக்காரு. புரட்சி கைதாசன் நான் ஒரே எரிச்சிருப்பீங்க. இல்ல நான் கேக்குறேன் எரிச்சிருப்பீங்க. நான் கேக்குறேன் நீங்க தான் எல்லாத்தையும் எரிச்சிருப்பீங்க. இந்த வேலையில பண்றது நீங்க இந்திய கொடி ஏத்தாத ஆளுங்க. புரட்சி கைதாசன் உங்களுக்கு என்ன தேசபக்தி இருக்குது பத்தி நீங்க பேசுறீங்க. வெள்ளக்காரங்க கால்ல விழுந்த கூட்டம் சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக படை கூட்டம் திருமுருகன் ஒரு நிமிஷம் சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக படை சாவர்கர் கூட்டம் புரியுதா? சரி பேசுவோம் இல்ல இப்ப நம்ம நீங்க தேசபக்தி நம்ம டபுள் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். வேண்டாம் இல்ல கேக்குறேன். இல்ல புரட்சி கைதாசன் ஒரு நிமிஷம் நம்ம சப்ஜெக்ட் குள்ள வாங்க. புரட்சி கைதாசன் வெள்ளக்காரனுக்கு படை விரட்டி கொடுத்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் கொலை பண்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இல்ல நீங்க தேசபக்தி பத்தி பேசுறீங்களா? புரட்சி கைதாசன் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அப்படி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அன்னைக்கு நீங்க கால கழுவி விட்டு கொஞ்சம் ஒத்துழைங்க. புரட்சி கைதாசன் அப்படி ஒரு சம்பவம் அன்னைக்கு நடந்திருந்தா உங்க கூட்டணியா இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் நடந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்ப முதலமைச்சரா இருந்தாரு. அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதுக்கு வழக்கு தொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதுக்குள்ள போக வேண்டாம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேக்குறேன். எதற்காக அதை அப்படி சுருக்கி பார்க்கணும்? நீங்களே நெகோசியேஷனுக்கு வர்றீங்க, மக்கள்கிட்ட அந்த மாணவர்கள்ட்ட இளைஞர்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இருந்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அப்ப எதுக்கு இது ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள போய் சுருக்கணும்? பொய் பேசுறது கான்ஸ்பிரசி கிடையாது. பொய் பேசுறது பொய் பேசுறது நான் கேட்டு வந்துறேன். கான்ஸ்பிரசி தியரி கிடையாது. கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க சார். அவர் அமைதியா முடிச்சிருங்க. புரட்சி கைதாசன் முடிச்சிருங்க சார். ஒரு காட்டை கொளுத்துவதற்கு ஒரு தீக்குச்சி போதும் சார். ஒரு லாரியில நெருப்பு ஏற்றி வந்து இறக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அதனால ஒரு நாட்டை கொளுத்துவதற்கு இது மாதிரி ஒரு ஊடுருவல் போதும் சார். ஒரு சதி திட்டம் போதும் சார். ஒரு சதி செயல் போதும் சார். ஒன்றிய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் சொல்லிருக்கலாம். ஜேபி நட்டா பேச்சுவார்த்தை நடத்தப்ப சொன்னாரா? பியூஷ் கோயல் சொன்னாரா? ரேகா சர்மா அவர்களுக்கு ஆதரவா அவங்கள போய் பார்த்துட்டு எல்லாம் வந்தாங்க. எதற்காக அவங்க எல்லாம் யாருமே சொல்லலையே. ஒன்றிய பாஜக அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்களோ பாஜக தேசிய தலைமையோ நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை யாருமே சொல்லல. நீங்களே ஆரம்பத்தில் அதெல்லாம் சொல்லல. அதைத்தான் நான் சூர்யாட்ட கேட்டேன். ஜனநாயக குரலுக்கு மதிப்பளிக்கிறோம். இப்ப திடீர்னு வந்து கடைசியில நிகழ்ச்சியோட இறுதியில வந்து இது மாதிரி புதிய கூட்டம் ஒண்ணு வைக்கிறீங்கல்ல சார். இந்த போராட்டத்தை வளரவிட்டால் இவங்க எல்லாம் இங்க போய் இடம் பிடிச்சிருவாங்க சார். இவங்க காத்து கிடக்கிறவங்க வேர்த்து கிடக்கிறவங்க சார். மூக்கு வேர்த்து கிடக்கிறவங்க. அதனால இல்ல நான் என்ன கேக்குறேன், இங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரரி வியூ இருக்குல்ல, அவர்களும் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தானே. அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம், இந்த அரசின் மீது விமர்சனம் இருக்கலாம். அது இருக்கிறது என்ன தவறா? நீங்க அதானி அவருக்கு வந்து பல திட்டங்களை கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா ஜார்ஜ் சோரோஸ் வந்து தூண்டி விடுறாருன்றீங்க. இல்ல அரசனுடைய கொள்கை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணா பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்றீங்க. அந்நிய நாட்டினுடைய அந்நிய சக்திகள் வந்து ஊடுருவுறாங்கன்றீங்க. இங்க மாணவர்கள் போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடத்துறாங்க, என்டிஏக்கு எதிராக நடத்துறாங்க. ஒரு ஒன்றிய அமைச்சர் ராஜினாமா செய்யணும், அந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்கணும்னு கேட்டா இதுலயும் ஊடுருவல் இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ள சுருக்கி பார்த்துட்டா கன்வீனியன்ட்டா தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் அது இல்லங்க. இல்ல இப்ப மனுஷ் பேசும்போது என்ன சொன்னாரு? டேராடூன்ல ஆயிரக்கணக்கான மாணவர்களை திரட்டி இதுக்கான வேலையை நாங்க செய்யணும்னு சொன்னாரா இல்லையா? உங்க முன்னாடி தான சொன்னாரு. இந்த நிகழ்ச்சியில தான சொன்னாரு. பியூஷ் மனுஷ் என்ன சொன்னாரு? பல கட்ட தயாரிப்புகளை செய்து கொடுத்தது காங்கிரஸ் கட்சி இப்பதானே சொன்னாரு. பின்னர் அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னு சொன்னாரு சார். நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க, என்எஸ்யூஐ சார்ல பண்ணாங்க அப்படினாங்க. அது என்ன தவறு இருக்கு? பிஜேபியை காலி பண்ணன சார். என்எஸ்யூஐ பண்ணல, காங்கிரஸ் செய்யலன்னு திருமுருகன் காந்தி சொன்னதுக்கு அவருக்கு ஒரு மாற்று கருத்தை வச்சாரு. பியூஷ் மனுஷ் வந்து இல்ல பல இடங்கள்ல அவங்க நடத்தி இருக்காங்க, அவங்க தான் முதல்ல முன்னெடுத்தாங்க. என்டிஏக்கு எதிராக நீட் குளறுபடிக்கு எதிராக அந்த பெற்றோர்களை திரட்டி போராட்டம் நடத்துனாங்க. அது என்ன தப்பு? என்ன தப்பு? நீட் முறைகேடு நடந்தா மாணவர்களை பெற்றோரை திரட்டி போராட்டம் நடத்துவதுல என்ன தப்பு சார்? ஒரு ப்ரொடெஸ்ட்ன்றது ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் டிசென்ட் தானே. ஒரு ஜனநாயக நாட்டுல போராட்டம் நடத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரீசெண்டா வந்து பாம்பே ஹைகோர்ட் போராட்டக்காரர்களை வந்து பாம்பேயை விட்டு வெளியில போய் அனுப்பணும்னு சொன்னதற்கு அவங்க எல்லாம் இந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் தானே, இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்களான்னு அரசை வந்து கடுமையா பாம்பே ஹைகோர்ட் விமர்சிச்சது. ப்ரொடெஸ்ட்ன்றது ஒரு டெமோக்ராட்டிக் டிசென்ட் சார். ஜனநாயக முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அது அரசியல் அமைப்புல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. அப்படிலாம் அதை மாற்றி எழுத முடியாது. திருமுருகன் காந்தி முடிச்சிருங்க நீங்க. சார் எனக்கு தெரியும் சார், இவ்வளவு மாணவர்கள் வந்திருக்கிறது வந்து ஆரோக்கியமான அரசியல். ஏன்னா அவங்களோட எதிர்காலம் வந்து பெரிய சிக்கல்ல நிற்குது. வேலை வாய்ப்பு இல்லை, கல்வியிலே வாய்ப்பு இல்லை, பரீட்சை ஒழுங்காக நடத்த தெரியல இந்த அரசாங்கத்துக்கு. எதையுமே ஒழுங்காக பண்ணாது, எல்லையை காப்பாற்ற முடியல, அது சைனாக்காரன்ட்ட தார வாத்துட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு தோல்விகளை இந்த பாஜக சந்தித்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு மாணவர்களாக திரண்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. இது வந்து இந்திய அளவில்
ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. இதை நம்ம மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த இடத்துல வச்சுட்டு தான் இன்றைக்கி தமிழ்நாடு, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய திட்டங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்று திரள்வதற்கு அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு பங்களிப்பு செய்யணும். இதன் மூலமாக பிஜேபி அரசு செய்யக்கூடிய இந்த இப்போ இருக்க டீலிமிட்டேஷன் கொண்டு வர போகிறாங்க, தொகுதி மறுவரையறை, அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு இது ஒன்று தான் வழிமுறை. இதை செய்யறதுக்கு இது ஒரு முக்கியமான போராட்டம். இந்த போராட்டங்கள் பல குறைகள் நிறைகள் எல்லாமே இருக்கலாம். அதெல்லாம் கடந்து பாஜக எதிர்ப்பு அலை என்கின்ற ஒன்றை மாணவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கு நம்ம ஆதரவு தரணும். மேற்ப நிலைக்கும் அதுக்கு ஆதரவு தருது. அது இப்போ பேப்பர் லீக் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாணவர்கள் முன்னெடுக்கிற போராட்டம் வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி நீட் எக்ஸாம் தவறான எக்ஸாம் அப்படின்னா, ஏன் நீட் எக்ஸாம் அத்தனை ஸ்டேட்டில் நடக்குது, மறுபடியும் பாஜக வருது? ஏன்னா நீட் எக்ஸாம் தேசத்துக்கு நல்ல எக்ஸாம் தான். அது மக்கள் புரிஞ்சுக்கணும். அது போல் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த விஷுவலில் மாணவர்கள் அடி வாங்குறாங்க, அதெல்லாம் காமிக்கிறாங்க, அது கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி இதே போராட்டத்தில் போலீஸ்காரங்களும் அடி வாங்கியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். பப்ளிக் யாருக்கு அடிபட்டாலும் அதுதான் இதில் இப்போ சிஜேபியை பற்றி சொல்கிறாங்க. சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி யார் ஊடுருவி இருக்கா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 9 லட்சம் பேர் பாலஸ்தீனர்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஊடுருவுகள் அவங்க பேஜ்லேருந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த டேட்டா ஃபேக்சுவலாக தெரியும். புரியுதுங்களா? எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி சில தேச விரோத அமைப்புகள் இப்போ தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அதெல்லாம் ஊடுருக்கிறாங்களோ, கண்டிப்பாக இதில் இருக்கும். அது கொஞ்ச நாளில் வெளியில் வரும். சில கட்சிகளுக்கு மெம்பர்ஷிப் டிரைவு, அப்புறம் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு டிராஃபிக் வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்லுவாங்க, குறிப்பாக தேசிய கட்சிகள். ஆனால் அதுக்கு எங்கே டிராஃபிக் மேப்பு பார்த்தீங்கன்னா அது வேற ஏதோ நாடுகள்ல இருக்கு, மும்பைல இருக்கு, தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்ல. அதே மாதிரி வேற நாடுகள்ல இருக்கு, லித்துவேனியான்ற நாட்டுல இருக்கு, வேற ஏதாவது ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் டிராக்ஷன் வருது. அது எல்லாத்தையும் கேள்வி எழுப்புனா அந்த மாதிரி போகும். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சிஜேபி இயக்கம் இந்த போராட்டத்தோட முடிய போற இயக்கம் கிடையாது. முடியாது, டெஃபினட்டா முடியாது. ஏன்னா இதை யூஸ் பண்ணி, இதை ஒரு டூல் கிட்டா யூஸ் பண்ணி பின்னாடி இருந்து தேச விரோத சக்திகள் இதை கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னும் பல போராட்டத்துக்கு தூண்டும். அதுக்கான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் டூல் கிட் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்க. இது நடக்கும், இது நிதர்சனமான உண்மை. ஆனால் இப்போ இருக்கிற நீட்டு பேப்பர் லீக்குக்கான போராட்டம் வரவேற்கத்தக்கது. புரியுதுங்களா? அது தேச விரோத போராட்டமாக மாறக்கூடாது. சரி பாப்போம். நன்றி. கருத்து பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.